शांति शांति शांति। ओम शांति शांति शांति। 12 ராசிகள்ல யோகக்காரனாக திகழப் போகிறீர்கள் ரிஷப ராசி அன்பர்கள். எந்த தொழில் பண்ணினாலும் இந்த 3 வருஷங்களில் படிப்படியாக நீங்கள் உயர்வீர்கள். 11ல ராகு இருந்தார். ராகு உங்களுக்கு ரொம்ப நல்லவர் தான். இருந்தாலும் காரியம் கைகூடல. ஏன் அப்படின்னா குரு தலைமையில சனியினுடைய இந்த பயிற்சி என்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதம் வரப்பிரசாதம் வரப்பிரசாதம். வாய்ப்புகள் 1000, அதை பயன்படுத்துவது 1000. என்ன சுவாமிகளே சொல்லுகிறீர்கள் அப்படின்னாக்கா, கேத்து 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்த உடனே காதல் திருமணங்கள் கைகூடுவது, பிறகு கொஞ்சம் கலப்பு திருமணங்கள் அதிகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது அவரவர்களுடைய பர்சனல். ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ட பரியந்தம் உத்தமமான வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற 29 மார்ச் 2025ஆம் ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனி பயிற்சியினுடைய பலன்களை ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்காக நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த சனியினுடைய அறிமுகமாக ஒரு வீடியோ மேஷத்துல நம்ம போட்டிருக்கோம். மேஷத்தினுடைய முதல் பகுதியில சனி என்பவர் யார், அவரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அணுகினால் நாம் சனியினுடைய பலனை முழுமையாக அடைய முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த இன்ட்ரடக்ஷனை தனியா ஒரு வீடியோவாகவே போட்டு இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்க சொல்லுகின்றேன். அதை பார்த்து விட்டு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பலனை மேலும் இரட்டிப்பாக அனுபவிக்க முடியும். சொல்லுகின்ற பலன்களை. ரிஷப ராசிக்கு சனி எப்படிப்பட்டவர்? முதல்ல சனி 29 மார்ச் உங்களுடைய 11ஆம் இடமாகிய மீனத்திற்கு போகின்றார். அற்புதமான ஒரு நகர்வு. 12 ராசிகள்ல யோகக்காரனாக திகழப் போகிறீர்கள் ரிஷப ராசி அன்பர்கள். அவர் அங்க கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு 1 மாசம் கம்மி, அவ்வளவு டியூரேஷன் அங்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 1063 நாட்கள் அங்க இருக்கிறார். 24/2/2008 வரைக்கும் அங்கதான் இருக்கிறார். அதுல நேர்கதியாக 649 நாட்களும் வக்ரகதியாக 414 நாட்களுமாக இந்த 3 வருஷங்கள் உங்க கூடயே இருக்கிறார். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கிறது. அந்த முதல் வீடியோ நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ சொன்னேன் இல்லையா, அறிமுக வீடியோன்னு சொல்லிட்டு, அதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் தெளிவாக உங்களுடைய அந்த பலன்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இந்த சனியினுடைய பெயர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் பலனை நேரடியா பலனுக்கே போயிடுறோம். ரைட்டா? இப்ப 11ஆம் இடத்துல 3 நட்சத்திரங்கள். பூர்வ பாத்ரபதம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி என்பது குருவனுடைய நட்சத்திரம். உங்களுடைய ரிஷப ராசிக்கு ஜென்ம விரோதியாகி, அதாவது 8க்குண்டானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்கிறார். இப்போ அதுலயே தான் நகர்றார். அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம 3 கட்டங்களில் நம்ம எப்பயுமே பார்க்குற 5 தலைப்புகள்ல பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது தொழில் அமைப்பு பற்றி. 2வது நான் எப்படி இருப்பேன், ரிஷப ராசியில் பிறந்த நான் ரிஷப ராசியில்
கிருத்திகா நட்சத்திரத்திலும் ரோகிணி நட்சத்திரத்திலும் பிறகு மிருகசிரா நட்சத்திரத்திலும் பிறந்த நான் எப்படி இந்த 3 வருடங்கள் இருக்க போகின்றேன், ஒவ்வொரு வருடமாக வளரப் போகின்றேனா தேய போகின்றேனான்னு பார்க்கிறோம். அதற்கு பிறகு உறவுகள் எப்படி இருக்கும், பிறகு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு எப்படி இருக்கும், கடைசியில சொத்துக்கள் சேர்ப்பேனா, சொத்துக்கள் கிடைக்குமா இல்லையா, லாபச்சனின்னு சொல்லுகிறார்களே எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகின்றோம். எடுத்த உடனே சனியினுடைய அமைப்பு ரொம்ப அழகாக 11ஆம் இடத்துல போகிறது. தொழிலை பற்றி நம்ம முதல்ல பார்க்க போகின்றோம். எந்த தொழில் பண்ணினாலும் இந்த 3 வருஷங்களில் படிப்படியாக நீங்கள் உயர்வீர்கள். முதல்ல கொஞ்சம் ஒரு மாசம் அப்படியே மே மாசம் வரைக்கும், ஒரு மாசங்கிறது நான் சொல்றது மே மாசம் வரைக்கும், ஒரு 1.5 மாசம் வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கும். நம்ம வளர்றோமா தேயிறோமா அதுதானே கன்ஃபியூஷன். ரிஷபராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல தன்னுடைய ஓன் பிளேஸ்ல 10ஆம் இடமாகி அவர் கும்பத்துல இருந்தார். ஆனா வளர்ச்சி கடைசியில் அந்த முட்டுக்கட்டையாக கடைசி அந்த நிக்காத மூமெண்ட்டுக்கு நடக்கல இல்லைன்னா தாமதம் 10ல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதோ என்னமோ. ஆனா பாம்பு இல்லை, சனியே யோகக்காரகன். சனி ரிஷபராசிக்கு யோகக்காரகன் இல்லையா, ஆனா காரியங்கள் நடக்கல. 11ல் ராகு இருந்தார். ராகு உங்களுக்கு ரொம்ப நல்லவர் தான், இருந்தாலும் காரியம் கை கூடல. ஏன் அப்படின்னா குரு தலைமையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது ஏன் அப்படின்னாக்கா குருவுக்கும் ரிஷபத்திற்கும் அதாவது சுக்கிரனுக்கும் ஒரு ஜென்ம பகை உண்டு. அதனால 8க்குண்டானவன் தலைமையில ஏறி உட்கார்ந்தா முதுகுக்கு பின்னாடி நிறைய பேசுவார்கள். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் கூட இருப்பவர்களே உங்களை பிடித்து இழுப்பார்கள் கீழே. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால யார் நம்முடைய நண்பர்கள், யார் நம்முடைய நண்பர்களின் போர்வைகளில் இருப்பவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியலையே. அதனால வளர்ச்சியே ஆகல. இப்ப இந்த சனி 11ஆம் இடத்துக்கு போன உடனே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா ராகுவும் அங்க இருக்கிறார். அதுவும் நம்ம 29 30ஆம் தேதி அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 11ஆம் இடத்துலதான் நிக்கிறத. அது என்னது, சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனின்னு அத்தனை கிரகங்களும் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் நிக்கிறது. நன்மையா தீமையா அப்படின்னாக்கா ஒரு மாசம் அமைதியா இருங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மையே. 4க்குண்டானவன் 11ஆம் இடத்துல ஏறி இருக்கிறது. வீடு வண்டி வசதி எல்லாம் கூட போறது. அதே போன்று 5க்கும் 2க்கு உண்டான வருமான ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார். அன்றைக்கு அந்த மாதம் அது ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதனால எல்லா விதத்திலும் ஏற்றம் இருக்க போகுது. சில இதுல சின்ன ஒரு டிராபேக்ஸும் இருக்க போறது. அத்தனையும் பார்ப்போம். அப்படிங்கும்போது முதல்ல ஒரு மாசம் நமக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தோம். எதுவும் வேண்டாம், போற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுங்க. அவர் 8க்குண்டானவனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது அனைத்து தொழிலில் இருப்பவர்களுக்கும் பணப்புழக்கத்தில் இருந்த தாமதமும் தேக்கமும் விடுபடும். அதிலும் குறிப்பாக சனியினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய காரகத்தை பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கேன் நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன். அதனால அதை பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னேன். அதாவது எண்ணெய் கிணறுல இருந்து இரும்பு, எஃகு, பிறகு கேஸ் நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதுல கல்குவாரியிலிருந்து பிறகு ஆடு மாடுகள் மேய்க்கிறதுல இருந்து குதிரை ரேஸ் போற வரைக்கும் எல்லாமே நான் அதுல சொல்லியிருக்கேன். அதனால பார்த்துக்கிடுங்க. சனியினுடைய காரகத்துல வேலை செய்கிறீர்களா, உங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் உண்டு. இந்த முதல் வருஷம் நான் சொல்றேன். முதல் வருஷம் ஜென்ரலா அப்படியே சொல்லிட்டே போறேன். முதல் வருஷம் 2025. 2026ல உங்களுடைய ஓன் நட்சத்திரத்துல போய் உட்கார்றாரு. அங்கேயும் வக்கரம் அடைகிறார். வக்கரம் கடைசி வருஷத்துல கடைசி 4 மாதங்கள் வக்கரம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் கடைசி 4 மாதங்களில், அதாவது நீங்க இப்படி வச்சு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல பெரிய பினான்சியல் டிசிஷன் எதுவும் எடுக்க வேண்டாம். அது நமக்கு பாதகமாக அமையும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இதே மற்ற ராசிக்காரர்கள், இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் அடைவதுங்கிறது அது வேற பலனை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். ஏனென்றால் அப்ப அவருக்கு 10ஆம் இடத்துல உட்கார போறார். ஆனா நமக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து வக்கரம் அடைகிறது நமக்கு நன்மையை தராது. அதனால பினான்சியலாக
நம்ம வந்து அந்த 3 மாதங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டெபாசிட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பெருசா ஒரு கடனை வாங்குறது, இல்ல வந்து ஒரு பெரிய இடத்த மாத்துறது, இதை வந்து 3 வருஷமுமே கடைசியில் அந்த 3 மாசத்தை வந்து ஒதுக்கிடுங்க. அதாவது வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற மாசங்கள்ல பண்ணிக்கலாம். அப்புறம் வெளிநாடு வெளிமாநிலங்கள் போகணுமா, தாராளமாக அந்த 3 மாசங்கள்ல போகலாம். பிசினஸ் நிமித்தமாக போயிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து வியாபார நுணுக்கங்களே வந்து ரொம்ப அதிகம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. பூர்வ பாத்ரபதத்துல இருக்கிறதுனால குரு வந்து லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் போவார். முதல்ல வந்து 2025 மே மாசம் வரைக்கும் உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ இருந்து உங்களுடைய தேக்க நிலைகள், பண பற்றாக்குறை என்கின்ற அந்த தாக்கம் நீங்கும். பிறகு வந்து ஸ்டாக்கும் ஷேர் மார்க்கெட்டிலும் இருக்கக்கூடியவர்கள், பணத்தை முதலீடு செய்து பினான்சியலாக செய்பவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஏற்றம் வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா குரு வந்து மிதுனத்துக்கு போகிறார். அப்போ 8க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதும், பிறகு அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பதும், பிறகு 6ஆம் இடத்தை பார்ப்பதும், இவைகள் எல்லாம் குருவனுடைய பார்வைகள் மற்றும் சனியனுடைய பார்வைகள் எல்லாத்துலேயுமே நன்மை உண்டு. அதனால இந்த பிசினஸ் ரீதியாக ஒவ்வொரு வருஷமும் முதல் வருஷம் இந்த பணத்தேக்கம் குழப்பம் அப்படியே குறைஞ்சி அடுத்த வருஷம் அப்படியே வந்து பண வரவு அதிகமாகி 3ஆவது வருஷம் வந்து இந்த பண விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரேவதியில போகிறார். ரேவதிக்கு போகும்போது ராகுவும் கேத்துவும் 4க்கும் 10க்குமாக வந்து விடுவார்கள். அப்படிங்கும்போது உங்களுடைய ஆபீஸை மாத்துறது, ஒரு வளர்றது, ஒரு சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு போறது, அப்புறம் வந்து ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ ஒரு பிரைவேட் செக்டர்லயோ இருந்துட்டு பெரிய நகரத்துக்கு போயிடு, அதாவது ஒரு சிட்டிக்கு மூவ் பண்றது, ஒரு நல்ல வளர்ச்சியை அடையிறது 5க்கு உண்டானம் மற்றும் 2க்கு உண்டானதுனால அபரிமிதமான லாபம் வந்து அந்த 3ஆம் வருஷம் தான். லாபச்சனி முதல்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஓடி ஒரு 3 மாசங்கள் கழிச்சு உங்களுக்கு வந்து வருமானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈட்டிக்கிட்டே போவார். ஆனால் ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது உணவு பழக்கங்களும் தூக்கத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தொழில் நிமித்தமா நம்ம வந்து வேணுங்கும் போது நம்ம தூங்கிடக்கூடாது. அதனால விழிப்பு நிலையில் இருக்கும். சனி என்பவர் கொஞ்சம் நம்மளை அஜாக்கிரதையாக இருக்க வச்சிருவார். ஷார்ப்பா இருக்கணும், வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. சனியினுடைய இந்த பயிற்சி என்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதம், வரப்பிரசாதம், வரப்பிரசாதம். வாய்ப்புகள் 1000, அதை பயன்படுத்துவது 1000. என்ன சுவாமிகளே சொல்லுகிறீர்கள் அப்படின்னாக்கா, பயன்படுத்துபவர்களுக்கு 1000 கோடி. அதனால இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சரி, இப்ப தொழில வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்னு வந்து ஒரு பக்கத்துல வந்து நான் வந்து ஏற்கனவே தொழில வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் மாத்தணுமே அப்படிங்கிறவர்கள், அது கல்வி ஸ்தாபனமாக இருக்கலாம், அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது டூரிஸ்ட் சமாச்சாரமாக இருக்கலாம். இதுல அத்தனை பேருக்கும் கல்வி ஸ்தாபனங்களுக்கு நல்ல பலன்களும், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், லாட்ஜ் தங்கு விடுதிகள் வைத்து நடத்துபவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பும், அதே போன்று வேளாண் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும், அந்த சுற்றுலா வெளிநாடுகள்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு வந்து சுற்றி காண்பிப்பவர்கள், இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா எடுத்து கூட்டி கொண்டு போவர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு. இதுல ரியல் எஸ்டேட் பிசினஸ் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கேத்துவனுடைய வரவு லாபம் தான் எல்லாமே. ஆனால் கேத்து வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்குன்னா டாக்குமெண்டேஷன்ல சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருப்பவர்கள், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டீலிங் பண்ணுபவர்கள், இதுல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய டாக்குமெண்டேஷன் ஏற்கனவே இந்த என்கம்ஃபரன்ஸ் சொல்லும் இல்லையா, ஈஸி எல்லாம் சொல்லும் இல்லையா, ஈஸி எடுக்கிறதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டினுடைய அந்த ஒரு லிஸ்ட்லயே வந்து ஏதாவது வந்து மிஸ் ஆகியிருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். சரி, நான் வந்து இது வரைக்கும் எனக்கு சொந்த வீடே இல்லை, வீடு வந்து ஏற்பாடு பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். இது வந்து தொழில் நிமித்தமாக. இந்த தொழில் நிமித்தமாக பூர்வ பாத்ரபதங்கும் போது ப்ரொஃபஸர்ஸுக்கு, லெக்சரராக இருப்பவர்களுக்கு, மத குருமார்களுக்கு, அப்புறம் வந்து
ஒரு அரசியல் அமைப்புல வந்து தலைவர்களாக இருப்பவர்களுக்கு, அடித்தொண்டன் நிலையிலிருந்து தலைவர்கள் ஆகக்கூடிய அமைப்பு, சிறந்த ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உண்மையான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இவர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு. ஐடியில் இருப்பவர்களுக்கு நிறைய ப்ரெஷர் குறைஞ்சிரும். எத்தனையோ நாட்களாக ஒரு ப்ரமோஷனும் வரலையே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் சொல்ற பார்த்துக்கங்க, அஷ்டமத்து சனியிலிருந்து 9 வருஷமாக ப்ரமோஷன் கிடைக்காதவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஐடியில் இருப்பவர்களுக்கு. அப்புறம் இந்த ஏஐ அப்படிங்கிறத இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானவர்கள் தான். அவர்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், நீங்க எங்க போனாலும் நீங்க போன்ல பேசுறதை விட நேர்ல போய் பேசுங்க, வீடியோ காலில் பேசுங்க. ஏன்னா ரிஷப ராசிக்காரர்களுடைய அந்த ஒரு முக ராசிங்கிறது வந்து அது வந்து நீங்க முதல்ல பயன்படுத்துங்க, உங்களை வச்சு பல பேர் பயன்படுத்துங்க. அதுவும் இந்த சனியினுடைய அமைப்பு, குருவினுடைய அமைப்பு, பிறகு வந்து ராகு கேத்து 10ல் பாம்பு, 4ல கேத்து இருக்கிறது என்ன, கொஞ்சம் நிம்மதியை வந்து குறையும். ஆனாலும் கூட அந்த நிம்மதி எதுக்காக குறையுதுன்னாக்கா, நிம்மதினா என்ன, நம்ம வீட்டில் ஹாயா நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது தான் நிம்மதி. வெளியில போய் அவஸ்தை ஏன் படுவானே கிடையாது. வெளியில போய் நீங்க சாதிக்க போகிறீர்கள். இந்த 3 வருஷத்துல உங்களுக்குள்ள இருந்த அந்த அத்துணை திறமைகளும் வெளியில் கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளும் காலங்களும் வாய்ப்புகளும் அமைத்து அவைகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். அதனால இது அற்புதமான ஒரு சனி பயிற்சி. சரி, இது வந்து தொழில் சம்பந்தப்பட்டது ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். இன்னும் கூட வந்து நம்ம தெளிவா சொல்லணும்னாக்கா தனி மனிதனுடைய ஜாதகம் இருந்தால் தான் நம்ம அவருக்கு சொல்ல முடியும் கம்ப்ளீட்டா. அது வந்து ஒரு 95%, 99 நான் சொல்லுவேன். எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்து அவர்களுக்கு அந்த அக்யூரேட்டா வந்து நம்ம சொன்னது நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய செயல், என்னுடைய குருமார்களுடைய அனுகிரகம் தான். சரி, இப்போ வந்து அடுத்தது நான் எப்படி இருப்பேன் இந்த 3 வருஷத்துல. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது 3 வருஷத்துல தொழிலெல்லாம் வியாபாரமெல்லாம் நடக்கட்டும், என்னுடைய உடலும் மனமும் எப்படி இருக்கும், நான் எப்படி இருக்கேன், எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து உடல் ரீதியாக கொஞ்சம் சோம்பல் அடைஞ்சிருவோம். அதாவது நிறைய நம்ம யோசனை பண்ணி டிசிஷன் எடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணும்போது உடம்பை கவனிக்க கொஞ்சம் தவறிடுவோங்கிறது தான் உண்மை. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, வாக்கிங் போக வேண்டியது, யோகா பண்ண வேண்டியது அல்லது ஜிம்முக்கு போக வேண்டியதை விட்டுட வேண்டாம். அனைத்து வயதினர்களுக்கும் சேர்த்தே சொல்லிட்டேன் நான். அதுலேயும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, அவர்கள் வந்து அப்படியே வந்து, ஏனென்றால் குரு வந்து 3வது வருஷம்லாம் உச்சமாகிறார். அதாவது 3ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துக்கு குரு போயிட்டா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். 8க்கு உண்டான 2ஆம் இடத்துல இருந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதே வந்து கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து நிறைய அந்த டிசிஷன் எடுத்து நம்ம பிஸி ஆயிடுவோம். எப்படியோ சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கண்காணிப்பு இருக்காது, இல்லை தூங்குற விஷயத்துல கண்காணிப்பு இருக்காது, கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுவோம், கொஞ்சம் தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். திருக்குறள்ல வந்து மடிமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குதுக்குன்னு, சோம்பல் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு. அதை கூட வந்து வாசிச்சிடணும் ரெகுலரா. காலையில் எழுந்த உடனே அது வந்து வாசிச்சிடணும். ஏன்னா வாய்ப்புக்காக காத்திருந்து கிட்டத்தட்ட நாம் சொல்ல 9 வருஷங்களாக எவ்வளவு வாய்ப்புகள் தவற விட்டோம் நம்ம. அதனால இந்த ஒரு வாய்ப்பை விட்டுடாதீங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா 7.5 சனி. 7.5 சனி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதனால இப்பயே பயந்துவிட வேண்டாம். இந்த லாபச்சனியானதை நன்கு பயன்படுத்துங்கள். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம். சரி, ரைட்டு. வேற என்ன எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல்ல அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. கான்ஃபிடென்ட்டா நல்லா வந்து ஒரு விவகாரம் பண்றது, வெளியில எல்லாருக்கிட்டையும் டீல் பண்றதெல்லாம் பக்காவா பண்ணிடுவேன். அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பெற்றோர்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான். பிறகு வந்து அதிருஷ்டத்தை நம்பாதீங்க. இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது சொன்ன, உழைப்பை நம்புங்கள். வந்துடும் அப்படி வேண்டாம். ஏனென்றால் அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி. 8ஆம் இடம் என்பது குருவனுடைய ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்த அதிபதி வந்து இப்போ 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்க போகிறார். அப்படிங்கும்போது முதல் வருடமே நீங்க லக்க நம்பாம வந்து சனி 11க்கு வந்துட்டார், எல்லாமே லாபம் ஆகும். ரொம்ப ஷார்ப்பா
காலை நேரத்தில் எழுந்து திங்க் பண்ணுங்க. உங்களுடைய அந்த திங்கிங்கை விட்டுடாதீங்க. அந்த முயற்சியிலிருந்து பின் வாங்காதீர்கள். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் ஏனென்றால் 10ஆம் இடத்துல வந்து ராகு. எப்பயுமே ஆப்ஷன் வரும், இதுவான்னு டெலிமா, இதை எடுப்போமா அதை எடுப்போமா அப்படின்னா அமைதியா உட்கார்ந்து யோசனை பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். உங்களுக்கு எந்த கோயிலுக்கு இப்போ அப்படின்னாக்கா நாராயணன் விஷ்ணுவனுடைய கோயிலில் போயிட்டு புதன்கிழமை அன்று உட்கார்ந்து என்னன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கலாம். ஒரு முறை ராகு கேத்துக்கள் ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டு வரலாம். இல்லை பக்கத்தில் இப்போ சவுத்தில் இருந்தீங்கன்னாக்கா திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். இன்னும் கூட வந்து ஒரு சூக்ஷ்மம் சொல்றேன் பாருங்க. பழனிக்கு போய் காலார மேலே நடந்து கார்த்திகேயனுடைய அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். ஏனென்றால் 12க்கு உண்டானவன் செவ்வாயினுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை. ஆமா, அவர் தான் வந்து 7க்கு உண்டானவன் இல்லையா? அதனால அதுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் சககாரி, இதெல்லாம் வந்து கூட இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால கான்ஃபிடென்ட்டா இருப்போம், சோம்பல் இல்லாம இருப்போம், வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். அப்புறம் கௌரவம் எப்படி இருக்கும், என்னுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்னாக்கா இது வரைக்கும் இருந்ததை விட உங்களுக்குள் நீங்கள் பூரிப்பாகவும் வெளியில் இருப்பவர்களுக்கு நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவீர்கள். உங்களுடைய ஒர்க்கு வந்து ரெக்கக்னைஸ் ஆகும். நீண்ட நாள் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து யாருமே மதிக்காம இருந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்து நடத்தும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால நான் எப்படி இருப்பேன்னாக்கா சந்தோஷமாக வருடந்தோறும் மாறி கடைசி வருஷம் எல்லாம், அதாவது வந்து 3வது வருஷம் வந்து 7.5 சனிக்கு முன்பு நான் எப்படி இருப்பேன்னாக்கா 7.5 சனியை பந்தாடிலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். உண்மையாகவா சுவாமிகளே அப்படின்னு கேட்டா இந்த ஜாதகத்தினுடைய நான் எக்ஸாஜரேட் பண்ணாம சொல்றேன். அதே மாதிரி நெகட்டிவ்களையும் சொல்லிட்டேன் நான். அதாவது சோம்பல் தான் நம்மளுக்கு ஆபத்து, அதாவது லாபத்தை இழக்க வச்சிரும், அதையும் சொல்லிட்டேன் நான். அடுத்தது உறவுகள்ல எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டா குழந்தைகளுடைய அந்த உறவுகள்ல வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல் வருடம். 2வது வருஷம் அவர்களுடைய படிப்புக்கோ அல்லது குழந்தைகளுடைய திருமணத்துக்கோ அல்லது குழந்தைகளுக்கு குழந்தையோ அல்லது நமக்கு குழந்தையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள், புதிய வரவுகள் காத்திருக்கின்றன. 3வது வருஷம் குழந்தைகளுடைய அந்த வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அவர்களுக்கு. ஆமா, அதனால குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல, அதாவது 2026 நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் சனி தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து மேனத்தை பார்க்கிறார், அப்புறம் வந்து லக்னத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய உபாசனையை ஆரம்பிக்கணும். அது ரொம்ப உங்களுக்கு அந்த மந்திர சித்தியே வரும். இதெல்லாம் சூக்ஷ்மம். அதாவது உத்திரட்டாதியில நின்று அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னாக்கா, அதாவது தர்ம கர்மாதிபதி ஒரே கிரகம் தானே, லாபஸ்தானத்துல இருந்து பார்க்கும் பொழுது மந்திர லாபம் அடையும். சில பேர் சந்நியாசம் அடைய வேண்டும் என்றால் அதெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் சன்னியாசம் வாங்கறதுக்கு. இங்கே யாரும் சுவாமிஜிகளை சன்னியாசம் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, அமையும். இதே சொசைட்டில இருந்து தான் சன்னியாசிகள் வைரமாக பெருக்கெடுத்து வருவார்கள். நான் சொல்றது வந்து வேதாந்தம் எல்லாம் படிச்சு ப்ராப்பரா உபனிஷத்து ஞானங்கள்லாம் அடைந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தன்னில் தானாக இருந்து உலகத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்கள். ரைட்டா? அந்த மாதிரி எத்தனையோ ராமகிருஷ்ணா மிஷன்ஸ் இருக்கிறது, சின்மயா மிஷன்ஸ் இருக்கிறது, தயானந்த மிஷன்ஸ் இருக்கிறது, அப்புறம் நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கிறது, நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. சரி, ரைட், ஓகே. நிறைய பேர் இண்டிவிஜுவலா நிறைய பேர் பண்றாங்க. ஆமா, எத்தனையோ பேர். ஆமா, இண்டிவிஜுவலா, அதாவது திருமணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிஷி பத்தினிகள் மாதிரி இருக்கிறார்கள். சரி, ரைட். அடுத்தது என்னன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்திலே வந்து 8க்கு உண்டானவனுடைய அந்த நட்சத்திரத்துல உட்கார்றதுனால கொஞ்சம் குருவுக்கும் சனிக்கும் உண்டான அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு. தொழில்முறை கல்வி கற்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல லாபம். PhD பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் லேகிங்காக இருந்தாலும் இந்த வருஷத்துல அவர்கள் வந்து அந்த ஹயக்ரீவனுடைய உபாசனையினால அதை சரி பண்ணிக்கலாம். பிறகு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, டேட்டா பேஸ், இவர்களுக்கு எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா கேத்துவனுடைய நபர் மே மாதத்திற்கு அப்புறம் நன்கு வந்து அடுத்த 2 வருஷமுமே ரொம்ப ஜம்முல இருந்து 27ஆம் வருடம்
அவர்களுக்கு சனி வந்து புதனுடைய அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு போகும்போது அவர்களுக்கு எல்லா, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகி பக்காவா பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிடும் இவர்களுக்கு அத்தனை பேரும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவர்களுக்கு நல்ல தலைவர்களாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஜேர்னலிஸ்டாக மாறுபவர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மீடியாவில் ஒரு நல்ல ஒரு இடம் கிடைச்சிரும். நடிப்பு துறையிலும் சரி, சினிமா துறையிலும் சரி இருப்பவர்களுக்கும் இது ஏற்றமான டைம். அதுலேயும் கூட கதாசிரியர் ஆகணும்னு கதையை வச்சுக்கிட்டே நம்ம தெரிகிறோம் இல்லையா, உங்களுடைய ஓன் கதையை செலக்ட் பண்ணப்படும். அதனால இந்த படிப்பு துறையில உங்களுக்கு அத்தனை விதத்துலையுமே 4ஆம் இடத்துல கேத்து வந்தாலும் கூட அது சில லேகிங், நம்ம மாத்திடுவோமோ அப்படின்னு அந்த ஒரு லேகிங் வந்து 25ஆம் ஆண்டுல இருந்து 26ஆம் ஆண்டு பாதி வரைக்கும் இருக்கும். இருந்தாலும் அந்த சனியினுடைய நிலையானது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாரனாகத்தான் இருக்கும். கொஞ்சம் லேகிங்கா இருக்கும் படிப்புல. இந்த 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நம்ம வந்து யூஜி சொல்லுவோம் இல்லையா, அதுல கொஞ்சம் வந்து விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாமான்னு தோணும். வேண்டாம், அந்த ஒரு வருஷத்தை அப்படியே விட்டுடுவோம், சரியா போயிடும். அப்புறம் வெளிநாடுகளில் வந்து நான் வந்து சயின்டிஸ்ட் ஆகிறேன் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த ராகுனுடைய அமைப்பு ஏரோநாட்டிக்கல் ஆகலாம், அல்லது பைலட் ஆகணும். நான் வந்து பூமியிலே கால்படக்கூடாதியா அப்படின்னு நான் பைலட் ஆகலாம். இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் தண்ணி மேலேயும் தண்ணிக்குள்ளேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மரியன் இன்ஜினியர் மாறலாம், அல்லது வந்து கப்பல் அந்த ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே நல்ல நல்ல சான்ஸ். படிப்புகளுக்கு நிறைய படிப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய அந்த, இப்போ கிருத்திகா நட்சத்திரம்னா சூரியன் எங்க உட்கார்ந்து இருக்கிறார், அதே போல ரோகிணினாக்கா சந்திரன் எங்க உட்கார்ந்து இருக்கிறார், அப்புறம் லக்னாதிபதி எங்க உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது கணிச்சோம்னாக்க பக்காவா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது சொத்துகள். நான் என்ன சொல்றேன், முதல் வருடம் உங்களுடைய விற்க வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தா வித்துடுங்க. முதல் வருஷம் வாங்கலாமா வேண்டாமா, சொத்துக்களை வாங்க வேண்டாம். 8க்குண்டானவனுடைய நட்சத்திரத்துல சனியை உட்கார்ந்து இருந்தாலும் கூட நம்ம வந்து முதல் வருஷம் 2025 வாங்க வேண்டாம். 2026 வரும் பொழுது நாம் சொத்துக்களை வாங்க முடியும். பிறகு 2027 அதுவும் சொத்துக்கள் வாங்குவதற்கு நல்ல நேரம். அதாவது நான் தான் சொல்லிட்டு இல்லையா, எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி, லேண்ட் ஆகட்டும், வீடாகட்டும், பிறகு வந்து கௌரவம் ஆகட்டும், பட்டம் வாங்குவது, சில பேருக்கெல்லாம் வந்து ரெக்கக்னேஷனுக்கு வந்து அவார்டு கிடைக்கிறது. இது எத்தனை, ஏன்னா 10ஆம் இடம் என்பது வெற்றியினுடைய அடையாளம், கௌரவத்தினுடைய அடையாளம். அது வந்து 10க்கு உண்டானவன் லாபஸ்தானத்துல ஏறுகிறார். அப்படிங்கும் பொழுது அந்த 10ஆம் இடத்தினுடைய அத்தனை அருமைகளும் அத்தனை பெருமைகளும் நமக்கு அடையும். ஆமா, கேத்து வந்து 4ஆம் இடத்துக்கு வரப்போறார். அதாவது 25 மேல இருந்து 26 ஃபுல்லும் அங்கதான் இருக்க போறார். அதனால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டாக்குமெண்டேஷன்ல ப்ராப்பரா இருங்க. சொத்துக்கள் வந்து அதிலும் பித்ரார்ஜிதமான தனக்கு சொந்தமான சொத்துக்கள், எந்த விதமான, அது கோர்ட்டு கேஸ்ல இருந்தாலும் சரி, பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, பயமுறுத்தக்கூடிய த்ரெட்டனிங் இருந்தாலும் சரி, எல்லாமே விலகிடும். எல்லாமே வந்து விலகி கொஞ்சம் வந்து முதல்ல ஒரு 3 மாசங்கள் சங்கடங்களை கொடுத்தாலும் அது எல்லாமே விலகி நன்மைதான் பயக்கும். சரி, உறவுகளில் வந்து திருமணம் என்கின்ற உறவு அது அங்க விட்டு போயிடுச்சு. கேத்து 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்த உடனே காதல் திருமணங்கள் கைகூடுவதும், பிறகு வந்து கொஞ்சம் கலப்பு திருமணங்கள் அதிகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது அவரவர்களுடைய பர்சனல். அது மாதிரி காதல் திருமணம், கலப்பு திருமணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வரக்கூடிய மே மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேத்து 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 10ஆம் இடம், அப்புறம் குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வருவார் இல்லையா. வெளிநாடுகளில் திருமணம், அப்ப உள்ளூர்ல திருமணமே ஆகாதான்னு கேட்டா ரொம்ப பேடா நடக்கும். ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டு இருந்த திருமணங்கள் திடீரென்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுல என்ன விசேஷம்னாக்கா, நம்ம பக்கத்து வீட்லயோ பக்கத்து தெருவுலையோ நம்ம உள்ளூர்லயே இருக்கக்கூடிய பொண்ணையோ மாப்பிள்ளையோ வந்து நம்ம விட்டுட்டு வெளியெல்லாம் தேடி டக்குன்னு வந்து உள்ளூர் மாப்பிள்ளையோ உள்ளூர் பொண்ணோ வந்து அமையக்கூடிய ஒரு சான்ஸ். ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணவங்களே மறுபடியும் வந்து பொண்ணு கேட்டு அல்லது மாப்பிள்ளை கேட்டு நமக்கு திருமணம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியத்திற்கு நீங்கள், ஏன்னா சனி வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு குரூர கிரகம் இல்லையா, அதனால வந்து அந்த 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும் போது குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம கர்ப்பரக்ஷாம்பிகையை வந்து நம்ம வந்து வழிபடலாம். அல்லது நம்ம வந்து புதன்கிழமைகளில்
பெருமாளையும் தாயாரையும் சேவித்து கொண்டு வரலாம். பிறகு நண்பர்கள் என்கின்ற உறவு, நண்பர்கள் என்கின்ற உறவு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் வருஷம் விட்டுடுங்க. 8ஆம் அதிபதியினுடைய அந்த இதுல இருக்கிறார். 26ஆம் வருஷம் நண்பருடன் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடு பண்ணலாம். பிறகு சகோதர உறவு, மூத்த சகோதர உறவு நன்மை பயக்கும். சனியாக இருந்தாலும் அது நன்மை பயக்கும். இளைய சகோதர உறவு கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் பிசினஸ் ரீதியாக இருக்கும் பொழுது நான் முதலே சொல்லிட்டேன், நண்பர்கள் கிட்ட எப்படி இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப டாக்குமெண்ட்ல எதுவாக இருந்தாலும் எழுத்து ரீதியாக இருக்கணும். கடன் தீரக்கூடிய வாய்ப்பு, அதே போன்று கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இவைகள் அத்தனையுமே சனியினுடைய அந்த சிறப்புகளினால் நமக்கு வரப்போகிறது. அப்ப இந்த சனி பயிற்சி அத்தனை விதத்திலும் லாபம் அளிக்க போகிறது. நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்திலிருந்து பல கட்டங்கள் மேலே உயர்ந்து இந்த லாபச்சனியை முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சிகரங்களை தொட்டு விடுவீர்கள். தொட்டுவிட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. சாந்தி சாந்தி சாந்தி.